அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மீன ராசியில் பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகனின் அருளால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும், மீனராசியில் பிறந்தவர்களின் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலாக மாட்டிக்கொள்வீங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட் என்று பேசுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்தவர்கள் இதமாகவும் இங்கிதமானவும் சூழ்நிலைகளுக்கு அறிந்து பேசுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க. ஆனால் மீன ராசியில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு செயல்படுவாங்க. வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வருகிறார். 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே வாக்கினால் ஏதாவது பேசி நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுடைய குழந்தைகள் பிறந்தவுடனே சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களின் பலர் நீண்ட கால பயணம் செய்து வேலைக்கு செல்வாங்க. 8க்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்வம் கிடைச்சிருக்கு. ஆயுள்காரனாகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதால் தந்தை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பார். அப்பாவை பின்பற்றினார் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் நீங்கள் கொண்டிருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, ருண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய அனுபவத்தையும் திறமையும் கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் திறன்பட செய்து முடிப்பீங்க. எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்று தரும். முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மனதில் உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடியதாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க. தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு, அதற்கேற்ற ஒரு பலன் உண்டாகலாம். எதிர்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலை ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தாரிடம் உறவினர்கள், நண்பர்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகக்கூடியதாகும். அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் நல்லது. இந்த காலகட்டம் கலைத்துறையில் எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்ப்புக்கு மேல் தாராளமாக தனவரவு ஏற்படலாம். தத்துவத்தின் உபதேசத்தில் பக்தி சொற்பொழிவுகள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சினத்தை அடக்கினால் சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். செலவுகள் உங்களுக்கு அதிகமாக புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் தீய குணங்கள் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய திருமணத்தை நீங்கள் நடத்தி வைப்பீங்க.
இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியதும் நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மாணவர்கள் சுலபமாக பாடங்களை அனைத்துமே கிரகித்து கொள்வாங்க. மனைவியுடன் மட்டுமல்லாமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்களால் முழுமையான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. வாகனங்களை நீங்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிச்சிருக்கு. மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. பணவரவு அதிகரிப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக்கல்கள் உருவாகுவது என்றால் சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். எதிலுமே அளவோடு ஈடுபட்டு இருந்தால் தொல்லைகள் இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கிராம தெய்வத்தை நீங்கள் வணங்கி வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் மன அழுத்தம் உங்களுக்கு நீங்கக்கூடியதாகும். பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய திட்டங்களை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே தங்க நேரிடலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலைப்பளு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். கலைத்துறையில் பெருமை சேரக்கூடியதாகும். அரசியல் துறையில் புதிய நண்பர்கள் கிடைப்பது அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்கள் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம், கிண்டல் கேலி செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வதும், தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. தொழில்துறையில் நல்ல ஒரு லாபமும் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பெருகும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும். சிலருக்கு தங்களுடைய விருப்பங்கள் போல் உயரக வாகனங்கள் கிடைச்சிருக்கு. பிரபலமானவர்களின் ஆறுதல், அன்பு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் அரசு பணியாளர்கள் உயர் பதவிகள் கிடைக்கதாகும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். உங்களுடைய குழந்தைகளை பாசத்துடன் அணுகி அவர்களுக்கு தேவையானவற்றை மறுக்காமல் நீங்கள் வாங்கி கொடுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தன சேர்க்கை ஆகியவை வரும். இன்பத்துடன் நீங்கள் அளவு இருக்காது. புதிய திட்டங்கள், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தை தவிர்க்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களின் போக்கில் விடாமல் அடக்கி வைப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம். பழைய கடன்கள் அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரிடலாம். இடைவிடாது பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி உதவிகள் உங்களுக்கு அனைத்துமே தாமதமின்றி கிடைச்சிருக்கு. பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால் நினைத்தத காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு முடிவடையக்கூடியதாகவும், சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும். மகான்களின் ஆசி, புதிய தொடர்புகள், நன்மைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் எல்லா நன்மைகளுமே தடையின்றி அடையக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகும். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகக்கூடியதாகும். இதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரவேண்டிய உபரி வருவாயால் கடன் அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். விநாயக பெருமானை வணங்குவது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.